கொடுத்தாலும் 40,000 கொடுத்தால் இன்னும் 10,000 வரும் கொடுத்தா பரவாயில்ல என்பாங்க. அதே மாதிரி நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா கொடுத்தா இன்னும் 15 ஏக்கரா கொடுத்தா எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாப்பாடு மட்டும் குழந்தையாகட்டும் முதியவர்களாகட்டும் நடுத்தரவாதியாகட்டும் சாப்பாடு என்று சொல்ல அன்னதானம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் சொல்லி வச்சாங்க. அது மாற முத்துவை பெற்றெடுத்த சிவாவை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதியோர்களுக்கெல்லாம் பேரூரிடம் பவானி சாகரிடம் மேட்டுப்பாளையத்திலும் ஆற்றல் முதியோர்களுக்கு பரவல் போட்டு நம்மளோட முதியோர்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். அதே போல்தான் கடவுள் வந்து பேச மாட்டார், கடவுள் பேச மாட்டார். அவருக்கு நிறைய பால் அபிஷேகம் எல்லாம் செய்வோம். ஆனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் ஏன் குழந்தையும் தெய்வமும் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் தெய்வமும் குழந்தைன்னு சொல்லலை? அதே மாதிரி குழந்தைகள் தான் நாம் பெற்றெடுத்த வணக்கம். இன்னைக்கு நாம் கும்பிடுறத ஆடி அமாவாசை, நல்லதொரு நாள், வளர்க வாழ்க. ஆனால் இன்னைக்கு நண்பர்கள் டே. இங்கிருக்கும் அனைத்து முதியோர்களுக்கும் வீரர்களுக்கும் என் சார்பாகவும் புத்த சார்பாகவும் சிவா சார்பாகவும் இவ்வளவு சாப்பாடு ஆகிறதுனா பெரிய கஷ்டம். அந்த அம்மா சாப்பாடு ஆக்கி கொடுத்தவர்களுக்கும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆர்எம்ஆர் பிஸ்டால் சார்பாக வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு வந்தால் இங்கே சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி கற்பனத்தாளர் வீதியில் இன்னி என்பவர் 12:30 மணி 1 மணிக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம். அம்மா நீடோடி வாழ வேண்டும். முத்து சிவா அவர்கள் நீடோடி வாழ்க வாழ்க என வாழ்த்தி என்ற முறையை முடிக்கின்றேன். நன்றி நன்றி. இன்று ராமநாதபுரத்தில் 80 அடி ரோட்டில் ஆர்எம்ஆர் மீல் ஸ்டால் நடத்தி கொண்டு இருக்கும் தெய்வ திரு ராஜம்மாள், முத்து சிவா மற்றும் பேபி இவர்கள் வாரம் வெள்ளிக்கிழமை சுமார் 100 பேருக்கு, அதே சமயம் இன்று ஆடி பண்டிகை ஆடி அமாவாசை முன்னிட்டு சுமார் ஒரு 200 பேருக்கு இனிப்பு பாயாசமும் சாப்பாடும் இலவசமாக போட்டு கொண்டிருந்து இருக்கிறார்கள். இவர்கள் சுமார் இது சுமார் 50 வருடமாக வாரம் ஏழை எளியவர்களுக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜர் அவர்கள், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்காக காலை உணவு கொண்டு வந்தார். அதேபோல் ராஜம்மாள் உடைய மகன்கள் திரு ஆர்எம்ஆர் முத்து, ஆர்எம்ஆர் சிவா, பேபி இவர்கள் இடைவிடாது வாரம் இனிப்பும் சாப்பாடும் இலவசமாக 100 பேருக்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் என்றும் வாழ்க வளமுடன் என்றும். இன்று நண்பர்கள் தின விழா ஆகையால் இருக்கும் எல்லோருக்கும் நண்பர் தின வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் காமராஜர் போல், ஸ்டாலினை போல், அம்பேத்கர்கள் போல், காந்தியை போல், நேருவை போல், சர்தார் வல்லபாய் படேலை போல், வீரநாச்சியாரை போல், மருதுபாண்டியர்கள் போல் இவர்கள் வீரமாக இந்த மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ராமநாதபுரம் மக்கள் சார்பாகவும் மற்றும் பெரியவர்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்து இவர்கள் நீடோடி வாழ ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. எத்தனை கொடுத்தாலும் 40,000 கொடுத்தால்
இன்னும் 10,000 வரும் கொடுத்தா பரவாயில்லைன்பாங்க. அதே மாதிரி நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா கொடுத்தா இன்னும் 15 ஏக்கரா கொடுத்தா எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாப்பாடு மட்டும் குழந்தையாகட்டும், முதியவர்களாகட்டும், நடுத்தரவாதியாகட்டும் சாப்பாடு என்று சொல்ல அன்னதானம் போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்துங்கிறது அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் சொல்லி வச்சாங்க. அது மாற முத்துவை பெற்றெடுத்த சிவாவை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதியோர்களுக்கெல்லாம் பேரூரிலும் பவானி சாகரிலும் மேட்டுப்பாளையத்திலும் ஆற்றில் முதியோர்களுக்கு பரவல் நம்மளோட முதியோர்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். அதே போல்தான் கடவுள் வந்து பேச மாட்டார், கடவுள் பேச மாட்டார். அவருக்கு நிறைய பால் அபிஷேகம் எல்லாம் செய்வோம். ஆனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் ஏன் குழந்தையும் தெய்வமும் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் தெய்வமும் குழந்தைன்னு சொல்லல. அதே மாதிரி குழந்தைங்க தான் நாம் பெற்றெடுத்த வணக்கம். இன்னைக்கு நாம கும்பிடுறத ஆடி அமாவாசை, நல்லதொரு நாள், வளர்க வாழ்க. ஆனால் இன்னைக்கு நண்பர்கள் டே. இங்கிருக்கும் அனைத்து முதியோர்களுக்கும் என் சார்பாகவும் புத்த சார்பாகவும் சிவா சார்பாகவும் இவ்வளவு சாப்பாடு ஆக்குறதுன்னா பெரிய கஷ்டம். அந்த அம்மா சாப்பாடு ஆக்கி கொடுத்தவர்களுக்கும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆர்எம்ஆர் பிஸ்டால் சார்பாக வெள்ளிக்கிழமை 12:30 மணிக்கு வந்தால் இங்கே சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி கற்பனத்தாவர் வீதியில் இன்னி என்பவர் 12:30 மணி 1 மணிக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம். அம்மா நீடோடி வாழ வேண்டும். முத்து சிவா அவர்கள் நீடோடி வாழ்க வாழ்க என வாழ்த்தி என்ற உரையை முடிக்கின்றேன். நன்றி.